செல்லம்மா சீரியல்ல மலருக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு மாணிக்கம் மலரை தன்னோட ரூம்ல போட்டு அடைச்சிடுறாரு. கல்யாணம் முடியிற வரைக்கும் இந்த குட்டி சாத்தனை வெளில விடக்கூடாது. வெளியே விட்டா நம்ம சித்து இல்லைங்கிற விஷயம் இது எல்லாருக்கிட்டையும் சொல்லிடும். இது உள்ளே கிடைக்கட்டும். நம்ம முதல்ல போய் தாலி கட்டுவோன்னு மணமேடிக்கு வராரு. சித்தார்த்த கொல்லணும்னு மாணிக்கத்தோட அடியாளுங்க விடாம தொடர்த்துக்கிட்டே வராங்க. சித்தார்த்தும் அவங்கள அடிச்சு போட்டு ஒரு பைக்ல ஏறி தப்பிச்சு மண்டபத்துக்கு வந்துகிட்டே இருக்காரு. முகூர்த்த நேரம் ஆயிடுச்சு. மாப்பிள்ள பொண்ணு கழுத்துல தாலி கட்டலாம்னு சொல்ல எல்லாமாவும் சித்து சார் ஒரு நிமிஷம் இருங்க, மலர் எங்க ஆளையே காணும். மலர் வரட்டும் சார், அப்புறம் நீங்க என் கழுத்துல தாலி கட்டுங்கிறாங்க. ஐயரோ அப்படி பண்ணக்கூடாதுமா, முகூர்த்த நேரத்துக்குள்ள தாலி கட்டினாதான் உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். முகூர்த்த நேரம் கழிச்சு நீங்க தாலி கட்டினீங்கன்னா அது சரியா வராது. குழந்தை எங்க போயிருக்க போது இங்கதான் இருக்கும். நேரத்துக்குள்ள தாலி கட்டிக்கோங்கம்மாங்கிறாரு. செல்லம்மாவும் விடாப்படியா இல்லைங்க, என் பொண்ணு மலர் வந்தாதான் இந்த கல்யாணமே நான் பண்ணிப்பேன். எங்க 2 பேரை விட அவதான் எங்க கல்யாணத்தை பார்க்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டா. முகூர்த்த நேரம் முடிஞ்சாலும் பரவாயில்ல, அவ வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணமே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. லட்சுமியும் மகேந்திரன் கிட்ட இங்க மலர் எங்கேயாச்சும் தான் இருப்பா, போய் தேடு பாருங்கன்னு சொல்ல அவரும் கோயில் முழுக்க தேடி பார்த்துட்டு மலர் இங்க காணுமா, பக்கத்துல ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்கு, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக போயிருக்கா போல, இதுக்கும் நான் அங்கே போய் பார்த்துட்டு வரேன்னு போறாரு. ரூம்ல அடப்பட்டு இருந்த மலரும் அம்மா நான் உள்ள மாட்டிக்கிட்டே, யாராவது என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க வளர்றாங்க. மாணிக்கமும் எங்க நேரம் ஆக நம்ம மாட்டிப்போமேன்னு, இல்லம்மா மலர் வந்துருவா, இங்கே தான் விளையாடிட்டு இருப்பா, ஒருத்தர் நான் போகும்போது நான் தாலி கட்டிடுறேன்னு அவசரப்படுறப்போ இல்லம்மா கையை தடுத்து நிறுத்தி, இல்லை சார் மலர் வந்தாதான் இந்த கல்யாணமே நடக்கும், இது வரைக்கும் எதுவுமே வேணாம் சார்ங்கிறாங்க. இதுதான் என் எபிசோட நடந்தது.